Praise the Lord, glory to God. இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது Yamaha கீபோர்டு i500ல் எப்படி நம்ம ஸ்டைல்ஸை லோட் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம எப்பயுமே ஹையர் ரேஞ்ச் ஆஃப் கீபோர்ட்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். பட் மினிஸ்ட்ரி இந்த சென்ஸ் வந்து நம்ம எல்லா கீபோர்டுக்கும் நம்மளால் என்ன முடியுன்றதை நம்ம பண்ணணும். ஸோ அதனால் நிறைய பேரோட ரிக்வெஸ்ட் இதில் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நம்ம ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக. மற்றவங்களுக்கு இது நிறைய கீபோர்ட்ஸ் ஏன்னா Yamaha அரேஞ்சர் கீபோர்டு வந்து பெரிய பெரிய சர்ச்சஸில் வாங்கியிருப்பாங்க. அண்ட் அதே போல் சில பேருக்கு வந்து i500 கீபோர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு கீபோர்டாக வந்து சேர்ந்துருக்கும். ஏன்னா i455 இல்லை இ சீரியஸ் கீபோர்ட்ஸ். ஸோ இந்த கீபோர்ட்ஸ்லாம் தான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸாக எல்லாருமே லேர்ன் பண்ணுற கீபோர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு டேட்டா ஷேர் பண்ணணுன்றது யோசனையாக இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்க இந்த i500ன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபோல்டர் நான் உங்களுக்கு ஜிப் ஃபைலாக கொடுப்பேன். ஸோ அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் ஜிப்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா இது மாதிரி அதை கம்ப்ரெஸ் பண்ணியிருக்க ஃபைலை நீங்கள் அன்சிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு க்ரியேட் ஆகி வரும். ஸோ இப்படி ஃபோல்டரில் க்ரியேட் ஆகிட்டு வந்த இந்த ஃபைலை நீங்கள் டேரெக்டாக இப்படி ஃபோல்டர்லேயே வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது கீபோர்டில் எடுத்துகிட்டு போயிட்டு. அதனால் நீங்கள் எப்பயுமே உள்ளே போயிட்டு கண்ட்ரோலால் கொடுத்துட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு காப்பி இருக்குது பாருங்கள். ஸோ காப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ ஏன் ரைட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுவும் இந்த அவுட்டரில் தான் போடணும். நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுடைய கீபோர்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணாது. ஸோ இதை நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இட் இஸ் காஷன் தட் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃபோல்டரில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது. அவுட் சைடில் தான் அந்த பென்ட்ரைவில் அவுட் சைடில் தான் போடணும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் கரெக்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? கீபோர்டில் இப்போ நம்ம எப்படி லோட் பண்ணுறோன்றதை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி யூஎஸ்பியில் நம்ம அந்த ஸ்டைல் ஃபைல்ஸை நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஸோ அந்த காப்பி பண்ண அந்த ஸ்டைல் ஃபைல்ஸை வந்து எப்படி நம்ம இதில் நம்ம லோட் பண்ணுறதுன்ற ஃபஸ்ட்டு மெத்தடு. இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுடைய ஃபங்க்ஷன் பட்டனை கொஞ்சம் நேரம் அப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃபைல் கண்ட்ரோல்ற அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ அதில் சேவ் சாம்பிள்ஸ்னு இருக்கும். ஸோ இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம அதுக்கப்புறம் உள்ள நம்ம வீடியோஸ் இதை பற்றிலாம் நான் லேர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஸ்டைல் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் லோட் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த யூஎஸ்பியை சம்டைம்ஸ் இங்கே காமிக்காமல் போகும். அதுக்கு ரீசன் வந்து நீங்கள் யூஎஸ்பியை ஃபார்மேட் பண்ணணும். அந்த யூஎஸ்பி ஃபார்மேட் கூட எதில் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைஸில் தட் இஸ் i500ல் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்மேட் பண்ணணும். ஸோ ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ அது மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா ஷோர்னு கேட்கும். ஸோ மறுபடியும் எஸ் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணிவிடும், ஃபார்மேட் பண்ணணும். ஆல்ரெடி ஃபார்மேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இதில் ஃபார்மேட் பண்ணுறது காமிக்கல. சரிங்களா? ஓகே ஃபைன். சரி, இப்போ நம்ம லோட் ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இப்போ இது ஃபார்மேட் இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது லோட ஸ்டைல். ஸோ லோட் ஸ்டைல் பண்ணும்பொழுது நீங்கள் திருப்பி அகெயின் எக்ஸிக்யூட்டை கொடுங்க. ஸோ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா FLAன்னு போட்டிருக்குல்ல, இது ஃப்ளாஷ் மெமரி. இது இன்னொரு மெத்தடு. ஸோ இதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே காமிக்குது பாருங்கள் யூஎஸ்பி. ஸோ இந்த யூஎஸ்பியில் இருக்கிற இப்போ இந்த பீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஒரு பீட் போடுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுதான் அந்த பீட் 70 டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த 0 பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லோட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்பர்ஸ் காமிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டைலில் 283லேருந்து ஸ்டார்ட் ஆகு. அதிலேருந்து குறிப்பிட்ட நம்ம மெமரி ஸ்டோரேஜ் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த ஃப்ளாஷ் மெமரி. அதில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா லோட் பண்ண முடியும். ஸோ இப்போது 289ல் நான் லோட் பண்ணுறேன். இதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இப்படி கொடுக்குறேன். ஓகே, லோட் ஓகே பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுக்கலாம், ப்ளஸ் கொடுத்தா எஸ், அப்படி இல்லைன்னா எக்ஸிக்யூட்டும் கொடுத்தா கூட ஓகே தான், லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஃபுல்லாக ஆகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துகிட்டு லோடிங் முடித்த உடனே உங்களுக்கு சின்னதாக கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் காமிக்கும். கம்ப்ளீட்டுன்னு காமிக்குது பாருங்கள் இப்போ. ஸோ கம்ப்ளீட் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் லோட் ஸ்டைலில் போய் நின்றுடும். ஸோ இந்த மாதிரி நடக்கணும். லோடிங் முடித்து கம்ப்ளீட் காமிச்சிட்டு லோட் ஸ்டைல் கிட்ட மறுபடியும் வந்துடும். ஸோ நம்ம வந்து ஸ்டைல் நம்ம வச்சுருந்ததில் 289 இது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டைல், ஸோ ஸ்டைல் நம்பர்ஸ் வந்து 283லேருந்து 283லேருந்து நான் ஆல்ரெடி சில இதெல்லாம் போட்டிருந்தேன், அதனால் இதை காமிக்குது. இப்போ நம்ம போட்டது 289ல் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மெமரிஸும் நீங்கள் போய்ட்டு 113 பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியர்லி இப்போது ஒரு 83லேருந்து
82 வரைக்கும் 92 வரைக்கும் உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த குறிப்பிட்ட ஸ்டைல்ஸ் தான் போட முடியும். எல்லா ஸ்டைலுமே இது உள்ள லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எந்த ஸ்டைல் வேணுன்றதை நீங்கள் போட்டு அதை செக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அந்த பீட் போட்டிருப்போம்ல, இப்போ அந்த பீட் இது தான். ஸோ இது பீட் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட பீட் ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போது வேறு ஸ்டைல்ஸ் நான் போட்டிருக்கேன்ல, ஸோ அதனால் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இது ஒரு ஸ்டைல் போட்டேன். ரைட். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைல்லையுமே நீங்கள் என்ன பண்ணணும், லோட் அப் பண்ணணும். ஸோ அதில் நான் நம்பர் ஆஃப் ஸ்டைல்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் உங்களுடைய இந்த சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.